தான் குழைத்த பத்து. திருவாசகத்தில் குழைத்த பத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். அதற்கு பிற்கால தலைப்பு, சாமிக்கு நம்ம என்னென்ன பிரசாதமோ கொடுக்குறோம், நம்ம ஆன்மாவையே பிரசாதமாக கொடுக்கறது தான் குழைத்த பத்து. ஆத்ம நிவேதனம். சாமிக்கு பொங்கல் வைக்கிறோம், தேங்காய் வைக்கிறோம், பழம் வைக்கிறோம், எதையே கொடுக்கறது. என்னையே உனக்கு தன்னை தந்த என் ஆரமுதை. இறைவன் அவரை நமக்கு தர்றாருன்னா நாம் என்ன செய்யணும்? நம்மளை அவருக்கு கொடுக்கணும். ஆன்மா தன்னை இறைவனுக்கு கொடுக்கறது தான் குழைத்த பத்து. குழைத்த என்று இந்த பதியம் தொடங்கிறதுனால இதுக்கு குழைத்த பத்துன்னு அந்த காலத்தில் பேர் வச்சாங்க. குழைத்தால், அதாவது குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல குழைத்தல் என்ற சொல்லுக்கு வாட்டுதல்னு அர்த்தம். என்னுடைய சஞ்சித வினை, என்னுடைய பிராரத்த வினையெல்லாம் என்னை வாட்டுகிறது அப்படின்னு பாடுறார். காவாய் உடையாய், என்னை எதிலிருந்து காப்பாத்து? வினையிலிருந்து காப்பாத்து. வினையிலிருந்து ஒரு உயிரை காக்கின்ற திறன் யாருக்கு மட்டும்தான் உண்டு? சைவ சித்தாந்தபடி. ஆமாம், இறைவன் யாராக வந்தாதான் உண்டு? குருவாக வந்தாதான் உண்டு. குருதான் அந்த உயிரினுடைய வினையை என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். பிராரத்த வினை, சஞ்சித வினையை சொன்னார். அதுதான் பண்டை கொடுவினைனர். பண்டைங்கிற வார்த்தையை வினைன்னு சொல்லி, வினைன்னு தானே அவர் சொல்லலை, பண்டை கொடுவினைனார். இப்போ பண்டை கொடுவினைனா பிராரத்த வினைன்னு சொல்லணும், சஞ்சித வினைன்னு சொல்லணும். எந்த வினை சொல்லக்கூடாது, அது புதிய வினை. சைவ சித்தாந்த வார்த்தைகளில் எவ்வளோ கவனம் பாருங்கள். பண்டைனா, சஞ்சிதம்னா என்ன அர்த்தம்னா இதுவரை நாம் செய்த வினையின் தொகுப்பு. அதில் ஒரு பகுதியை வாங்கிட்டு நம்ம வந்திருக்கிறோம், இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். அதான் அதை வேடிக்கையாக சொல்லுவேன். இறைவன் ஒருத்தனுக்கு நமக்கு கடிதம் போடுறார். கடிதத்தில் போட்டிருக்குது அனுப்புனர் லார்ட் சிவா கைலாயம்னு போட்டிருக்கு. பிறகு கீழே நம்ம அட்ரஸ் இருக்குது, பெறுநர். அதில் என்ன போட்டிருக்கு? அவசரமாக கைலை வரவும். யார் எழுதியிருக்கிறார்? இது எல்லாம் நான் ஒரு 500 முறை சொல்லியிருப்பேன். அப்போ அந்த உயிர் போகுது. சிவபெருமான் சொல்கிறார், நல்வினை தீவினையெல்லாம் கலந்து ஒரு 1000 பண்ணியிருக்கிறார். ஒரு 100 தந்து விடுறேன், அனுபவிச்சுட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்கிறார். அந்த உயிர் சரின்னு சொல்லுது. வந்தாச்சு, அனுபவிச்சாச்சு. திரும்ப லெட்டர் வருது. அதே லெட்டர் அதே இடத்துலேருந்து வருது. திரும்பி போகிறோம். சாமி நீங்கள் சொன்ன மாதிரி 100 வினையை என்ன செஞ்சாச்சு? அனுபவிச்சாச்சு. ஏற்கனவே 1000 இருக்குதுன்னு சொன்னேன், 1000ல் எதை கழிச்சாச்சு? 100 கழிச்சாச்சு. 900. அப்போ இவன் கேட்குறா, இன்னொரு 100 கொடுங்க. இப்படி ஒரு 9 தடவை வந்து நான் கழிச்சு நான் உங்ககிட்ட வந்துடுறேங்கிறா. சரிங்கிறாரு. அவர் சாமி சொல்கிறாரு, நீ முதல்ல சம்பாதிச்ச எல்லா வினைக்கும் சேர்த்து சஞ்சீதம்னு பேர். இப்போ நான் உனக்கு தர்றதுக்கு பேர் பிராரத்தம். நான் ஒரு 100 தந்து விட்டேன்ல, அதை நீ அனுபவிக்கும் போது புதுசாக 200 சம்பாதிச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தங்கம், அதை அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி டோட்டல் போட்டு சொல்கிறேன்னாரு. 900 என்ன ஆகி போச்சு? 1100 ஆயிடுச்சு. இங்கே தான் வினை எப்படி பெருகுதுங்கிற கணக்கு நீங்கள் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமாம், பல முறை சொல்லியிருக்கோம். அதாவது சஞ்சிதம்னு நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம், அதை பழவினைன்னு தமிழில் சொல்லணும். பழவினை. இப்போ அனுபவிக்கிற வினைக்கு பேர் பிராரத்தம் சமஸ்கிருதத்தில், தமிழில் நுகர்வினை அல்லது ஊழ்வினை. இந்த வினையை நான் அனுபவிக்கும் போது என்ன சார் செய்யணும் தெரிஞ்சுடுங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் 500 தடவை கேட்டாச்சு. ஈரோடு வரைக்கும் படிக்கிறாங்க. ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுறதுக்கு 800 ரூபா செலவழிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுறதுக்கு 800 ரூபா டவேரா வாடகைக்கு எடுத்து போகிறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போது இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற ஒரு நாள் 12 மணி நேரம் 24 ஹவரில் என்ன வந்தாலும் விருப்பத்துக்கு உள்ளாகக்கூடாது, வெறுப்புக்கு உள்ளாகக்கூடாது. புது வினை வராது. இதுக்கு பேர் தான் இன்றைக்கி கடவுள் மறுப்புக்காரங்க பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் இதுதான். விதியை மதியால் வெல்லுதல்னா என்ன அர்த்தம்னா விருப்புக்கும் உள்ளாகக்கூடாது, வெறுப்புக்கும் உள்ளாகும். நாளை காலையில் 11 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டிலேருந்து ஒரு மரம் ஒடிஞ்சு உங்கள் வீட்டில் விழுந்துட்டு வச்சுக்கோங்க. முருங்கை மரம் ஒடிஞ்சு சண்டை விழுந்துட்டு, இதை காரணமாக வச்சு கலவரத்தையே உண்டு பண்ணிடுங்க. 100 போலீஸ் வர வேண்டி இருக்கும் நீங்கள் பண்ணுற கலவரத்தில். இது சைவம் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி நடக்கணுங்கிறது உன்னுடைய என்ன வினை? பிராரத்த வினை. பிராரத்த வினை இப்படி வந்திருக்குன்னு எப்படி உட்காந்துக்க? அமைதியாக இருந்துக்க. அப்போ என்ன வினை வராது? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க.
நாம் வினைகளை எப்போது சம்பாதிக்கிறோம் என்றால் விருப்பு வரும்போது நல்வினை சம்பாதிக்கிறோம், வெறுப்பு வரும்போது தீவினையை சம்பாதிக்கிறோம். நல்வினை ஒரு உயிருக்கு தங்கச் சங்கிலி போல நல்ல பிறப்பை தரும், தீவினை இரும்பு சங்கிலி மாதிரி கெட்ட பிறப்பை தரும். எது முடிவுக்கு வராது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இதை கர்மா தியரின்னு 15 நாள் பேசுவான். 5000 ரூபாய் வாங்கிட்டு ஊருக்குள்ள நிறைய சுற்றிட்டு இருக்கான் இந்தியா முழுசும். இதுக்கு என்ன பேர் வச்சுருவான்? கர்மா தியரிம்பா. 15 நாள் பேசுவோம், 5000 ரூபா பணம் கட்டணும். நாங்கள் 1 நிமிஷத்தில் உடச்சி எறிஞ்சிருக்கோம். புரியுதா? அங்கே பாருங்கள், வருஷத்துக்கு 25,000. நாங்கள் 25 ரூபா கேட்டால் கூட தரமாட்டேங்கிறீங்க. என் காரில் பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு போனாலே வரமாட்டேங்கிறீங்க. அதனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலிவன் காணம் நண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். கம்பராமாயணம். ராமர் தான் இதுக்கெல்லாம் மாடல். நம்ம காப்பியம் அவர் தான் இருக்கிறார். பெரிய புராணம் காப்பியம்தான், ஆனால் பக்தி காப்பியம். ராமர் மாதிரி கம்பீரமாக நீங்கள் அதை கொண்டு வந்து அடாப்ட் பண்ண முடியாது. கம்பீர காப்பியம் வேறு, பக்தி சுவை காப்பியம் வேறு. ராமனுக்கு என்ன தகவல் கொடுக்குறாங்க? கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் பரதன் ஆழ்வார், நீ போய் காட்டில் போய் கஷ்டப்படுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி முனிவராக வாழணும். போய் போர் பயிற்சி பண்ண, வில்வித்தை பண்ண, இந்த வேலையெல்லாம் வச்சிடக்கூடாது. தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு, கஷ்டமான தவம் செய்யணும். எந்த காரணத்தை கொண்டும் அரண்மனை பதவி ராஜா நினைவுக்கு கூட வரக்கூடாது. கமண்டலம் திரிசூலம் திருநீர் என்னது, இதை தவிர எதுவும் ஞாபகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆஞ்சநேயர் இதை தவிர எதுவும் ஞாபகத்துக்கூடாது. பூலிவன் காணம் நீ மோசமான காட்டுக்குள்ளே தான் போகணும், செழிப்பான காட்டுக்குள்ளே போகக்கூடாது. புண்ணிய துறைகள் ஆடி நல்லா ஆற்றுல குளிக்க, சாமி கும்பிட ஆற்றுல குளிக்க, வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்படி சொல்லி அனுப்புனாங்க. அவருக்கு தெரிஞ்சது சாமியார் ஆகணுங்கிறத வேறு மாதிரி சொல்கிறீங்க, அவ்வளோதானே. சன்னியாசியாக போயிருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இந்த நீட்டுற அப்படின்னு அவர் கேட்கலை. ஆமாம் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லையே. ஆடிசூழ் உலகம் எல்லாம் பரதனையாள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கிற தவமேற்கொண்டு பூலிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். இவன் எங்கே மறுத்துருவானு யோசித்து ராஜ கட்டளைன்னு யார் சொன்னான்? கைகை சொல்கிறாங்க. ஆமாம், கோசலை சொல்லலை. யார் சொல்கிறாங்க? கைகை சொல்கிறாங்க. இயம்பினன்னா பை த ஆர்டர், ஒபே த ஆர்டர், பை த ஆர்டர். இட் இஸ் என்னது? கவர்மெண்ட் ஆர்டர், ராஜ கட்டளை. இயம்பினன் அரசன் என்றார். ஜீவோ. அதுக்கு ராமர் சொன்னார், மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறு. அப்பா சொன்னார்னு சொல்லார், அசிங்கமாக இருக்கு. நீ சொன்னால் நான் கேட்கலன்னா தான் நீ யார் பேரை இழுக்கணும்? அப்பா பேரை எதுக்கு இழுக்கிற? மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன். தம்பி ராஜாவாக இருந்தால் யார் இருந்த மாதிரி தான், நான் இருந்த மாதிரி தான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதொன்றோ எனினி உறுதியப்பால் இப்ப நீ தலைமேற்கொண்டேன் மின்னொளிர் காணும். அங்கே என்ன சொன்னாங்கன்னா மோசமான காடுனாங்க. இவர் என்ன சொன்னார்? மின்னல் அடிக்கிற காடுனார், ஒளி நிறைந்த காடு. மின்னொளிர் காணும் இன்னே போகின்றேன் விடையும் கொண்டு, இப்போ கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அந்த இடம்தான் ராமாயணத்தில் இந்த வினையீட்டல் நிகழாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளுது. சைவத்தில் இருவினை ஒப்புன்னு சொல்லுவோம். நீ தான் மன்னர்னு சொல்லும் போதும் ராமர் அப்படி தான் இருந்தார், நீ மன்னர் இல்லைன்னு சொல்லும் போதும் அப்படி தான் இருந்தார். கம்பர் சொன்னார், நீ மன்னன் என்று சொன்னபோது நுகத்தடியை என் தந்தை என் கழுத்தில் ஏற்றுகிறார் என்று சொன்னான் ராமன். நீ மன்னன் இல்லை என்ற போது என் தாய் என் கழுத்தில் தந்தை பூட்டிய நுகத்தடியை எடுத்து என்னை பிரியா விட்டுட்டார்னு சொன்னான். நீ ராஜா என்று சொன்னபோது தாமரை போல் இருந்தான், நீ ராஜா இல்லை என்ற ஒரு அந்தளர்ந்த தாமரை போல் இருந்தான். நோ ரியாக்ஷன். யாரு? அதுக்கு பேரு தான் இருவினை ஒப்பு. அந்த இதுதான் வினை சார்ந்த விஷயங்கள். புரியுதா? நம்ம எல்லாருமே கற்றுக்கிட வேண்டியது என்னதுன்னா, அன்னன்னைக்கு அனுபவிக்கிற விஷயத்தில் இதை நாம் அனுபவிக்கணும்னு இருக்குது. இதனால் நாம் கத்துவதனாலேயே என்ன வரும்? புதுசாக வினை வரும். தொழுது தூமல தூவி துதித்து நின்று எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. திரு இன்னம்பர் ஈசன், அவருக்கு பயப்படுங்க. திரு இன்னம்பர் ஈசனுக்கு என்ன வேலை? நாம் செய்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதுகிறாராம்.
ஆமாம், நம்ம சொல்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதுகிறாராம். யார்? நீங்கள் சாமியை யாரை வேணாலும் ஏமாற்றலாம், பூமியை ஏமாற்றலாம். யாரை ஏமாற்ற முடியாது? சாமியை ஏமாற்ற முடியாது, பூமியையே ஏமாற்ற முடியாது. குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையா, என்ன இந்த வினையிலிருந்து காப்பாற்று. கொடுவினையே அவர் ஒரு வினையும் செய்யலை. நாம் சாமி முன்னால் போய் என்ன சொல்கிறோம்? நான் என்ன பாவம் செய்தேன்? சாமி மனசுக்குள்ளே சொல்லணும், நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சொன்னால் அநியாயம், வேணா வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுறேன். அப்படி தான் சொல்லணும் நம்மளையெல்லாம். சாமிகிட்ட ஒரு நாளும் அப்படி சொல்லக்கூடாது. நான் நிறைய பாவம் செஞ்சேன்னு சொல்லுவேன். பிளாங்க் ஆயிட்டு, ஜாம் ஆயிட்டு. அதாவது தெரிஞ்சிடுங்க, நான் சொல்கிறதெல்லாம் சிரிப்பாக சொல்கிறேன். சீரியஸான விஷயத்தை சிரிப்பாக சொல்கிறேன், வேறு வழி கிடையாது. 5 மணி நேரம் பாடம் நடத்துகிறதுல சிரிக்க வேண்டியதில்லை. இது எல்லாரும் வர சிவசண்முகம் சார் சொல்லுவார், கோயிலுக்கு வந்தவங்களுக்கு அன்னைக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த வகுப்பு. 2 நோக்கம்தான், குழந்தைகள் வளரணும், கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னைக்கு தேவையானது கிடைக்கும். அதாவது அந்த இறைவன் முன்னால் போய் நான் தப்பு செய்யலைன்னு சொல்லவே கூடாது, தப்பு செஞ்சேன்னு தான் சொல்லணும். குற்றம் புரிதல் வள்ளலார் சொல்கிறார், வள்ளலாருக்கு மேலே நம்ம சுத்தமா? குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பேங்கிறார். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. மாணிக்கவாசகர் சொல்கிறார், மலையளவுக்கு நான் தப்பு செஞ்சுருக்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், என்னை மன்னிக்கிறதுனால உனக்கு ஏதாவது நஷ்டம்னு சொல்லு, நான் இனிமேல் வேணா செய்ய மாட்டேன், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ மன்னிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆமாம், பிழைத்தவை பொறுக்கையெல்லாம். இப்படி சாமிகிட்ட போய் தப்பு செஞ்சேன்னு சொல்லணும். அறிந்தும் அறியாமல் செய்த பிழை அப்படி சொல்கிறதே பாவம். நான் செய்த அறிந்தும் அறியாமல்லாம் 15 வயசுக்குள்ளே சொன்னாதான் அறியாப்பிழை. பிளான் பண்ணி செய்த தப்புகளையே சாமிகிட்ட போய் என்ன சொல்கிறோம்? 15 வயசு அப்போ அறிந்து அறியாமல் பிழை செய்கிறதுக்கு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுறேன், நான் தவறு செய்தேன் மன்னிச்சுது. விவேகானந்தர் சொல்கிறார், நீ கையை மூடி திறப்பதற்குள்ளேயே நாம் ஒரு பாவத்தை செய்கிறோங்கிறார். எப்படின்னா, நிறைய உயிர்கள் கிருமிகள் இதில் இருக்குது, நுண்கிருமிகள். இப்படி அழுத்தி மூடிட்டு திறந்தோம்னா ஆயிரக்கணக்கான கிருமிகள் செத்து போயிடுங்கிறார். யார்? கையை மூடி திறப்பதற்குள்ளேயே பல பாவங்களை, பல உயிர்களை நாம் என்ன செய்கிறோம்? கொல்றோம். அதனால் நாம் பாவம் செய்யலன்னு என்ன செய்யக்கூடாது. மனுஷனை கொண்டாதானுங்க நீதிமன்றத்தில் கேஸ் ஆகுது. நீங்கள் 2 வீலர் ஓட்டும்போது ஒரு உயிரும் சாகலையா? அந்த எறும்பெல்லாம் கேஸ் போடுறதா இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம 2 வீலர் ஓடும்போது நைட்டில் ஒரு மட்டையை வச்சுட்டு கொசு, எத்தனை கொசுவை கொள்றீங்க? கரண்ட் வச்சுலாம் கொள்றீங்க. எதை? சில நேரங்களில் அந்த கரண்ட்டை நம்ம உடம்புல பட்டுரும் தெரியுமா? அனுபவப்பட்டு படலை, அதை அனுபவப்படணும். நீங்கள் அந்த கரண்ட்டை உங்கள் உடம்பு மேலே வச்சு பாருங்கள், பயங்கரமாக சுருன்னு பிடிக்கும். யாருக்குமே அனுபவம் இல்லை, அதனால தான் கொசு என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல. நீங்கள் முதுகில் கடிக்குன்னு கொசுவை பின்னால் வச்சு பாருங்கள், முதுகில் கரண்ட்டு பிடிச்சிடும், அந்த ரோமம் வழியாக கரண்ட்டு உள்ளே போயிடும். நம்ம உடம்புக்கு அவ்வளோ வலிச்சுதுன்னா கொசுவுக்கு எவ்வளோ வலிக்கும்? நம்ம என்னைக்காவது யோசித்தோமா? அப்போ கொசுவை வளர்க்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த உணர்வு தான் சைவம் படிக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரணும், உணர்வு வரணும். கொடுவினை ஏன் உழைத்தால், உழைத்தால்னா முயன்றால், உறுதி உண்டோதான் உமையாள் கனவா என ஆழ்வாள். சைவத்தில் உழைத்தால் அதற்கான உறுதி கிடைக்குமான்னு கேட்கிறார். ஆழ்வாய் அடிமை கொள்வாய், பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. இங்கே வந்துட்டு பாருங்க, இதுலேயும் அதே தான் வருது. நான் தப்பு செய்தா நீ என்ன செய்யணும்? தப்பு செய்தா பொறுக்கணும்னு தான் சொல்லணும். தப்பு செய்யலைன்னு ஒரு நாளும் சாமிக்கிட்ட நிச்சயக்கூடாது, சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிடுங்க, சாமிக்கிட்ட போய் நான் தப்பு செய்யலைன்னா, நான் தப்பு செஞ்சேன்னா அவனே ஒத்துக்கிட்டா ரெக்கார்டு பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவார். நீங்கள் ஒரு மளிகை கடையில் போய் வழக்கமாக கடன் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட எங்களுக்கு கடன் இல்லைங்க அப்படின்னா அவர் சுதாரிச்சு எதை எடுத்துருவார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க, 23ஆம் தேதி 4000 ரூபாய் ஜாமான் வாங்கியிருக்கீங்க அப்படிம்பார். அதுக்கு பேசாமல் உங்கள்கிட்ட அண்ணாச்சி கொஞ்சம் கடன் இருக்குது அப்படின்னா எதை பார்க்க மாட்டார். அதே மாதிரி சாமிக்கிட்ட போய் உங்கள்கிட்ட தப்பு செய்யலைன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம கல்லாப்பிள்ளையும் படிக்காததே குற்றம், நினைக்காதது குற்றம். கல்லாப்பிள்ளையும் கருதாப்பிள்ளையும் கசிந்துருகி நின்னாப்பிள்ளையும் நினையாப்பிள்ளையும் நினஞ்செழுத்தை சொல்லாப்பிள்ளையும் தொழாப்பிள்ளையும் துதியாப்பிள்ளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பன். இதுவே மிஸ்டேக்குன்னா இதுக்கு வெளியே எத்தனை மிஸ்டேக் இருக்குது. பிழை செய்கிறதுக்கு அந்த இப்போ தான் ஆதீனத்துக்கு பேசணும்.
வில்லில் இருந்து அம்பு புறப்படுற வேகத்தில் உயிர்கள் என்ன பண்ணுதான்? பிழைகள் செய்யுது. எப்போ படிச்சிங்க? இப்போ தானே மடத்துக்கு பதிஞ்சவங்க. நெஞ்சு விடுத்துவது கரெக்டாக சொல்கிறார். ஆனால் எல்லாருமே பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கே லோடு பண்ணுறதில்லை, தலையில் லோடு பண்ணுறதில்லை. மனிதன் பாவம் செய்கிறதுல எப்படி வேகமாக இருக்கிறானா, வில்லிலிருந்து எது புறப்படுற மாதிரி வேகமாக இருக்கானா, அம்பு கணை புறப்படுற மாதிரி வேகமாக இருக்கிறான். அதனால் நம்ம கவனமாக இயல்பாக மனித வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்யணுங்கிறது சைவம் சொல்லுது. பிறைசேர் சடையாய், பிழைச்சா பொறுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சந்திரனை சொன்னார்? சந்திரன் என்ன செஞ்சுட்டு வந்துச்சு? சந்திரன் சாபத்தை வாங்கிட்டு வந்தது. நம்ம யாராவது கடன்காரனை வீட்டுக்குள்ளே விடுவோமா? இவர் சாபம் வாங்கிட்டு வந்தவனை எங்கே வச்சார்? தலையில் வச்சார். நம்ம உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எதிர்பாராமல் ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் ஆகிட்டு சார், நாளை காலையில் 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வர்றேன், உங்களை தான் சந்திக்கணும், ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். நாளை காலையில் 10 மணிக்கு வர்றேன், நான் இப்போ நைட் 10 மணிக்கு சிதம்பரம் போகிறேன், சிறப்பு அதுக்கடுத்த நாள் வர்றேன், 20 நாளைக்கு ஊர்லேயே இருக்க மாட்டேன், 21ஆவது நாள் வர்றேன், ஃபாரின் போயிடுவேன். கடன்காரனையே வீட்டுக்குள்ளே வரவிட நாம் ரெடி கிடையாது. ஆனால் இறைவன் யாரை தலையில் வச்சார்? சாபம் பெற்றவனை கொண்டு தலையில் வச்சார். அதனால தான் பிறைசேர் சடையாய். முறையோ என்றுனா ஓலமிட்டு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஓலமிடணும். ஓலமிட்டு அழைத்தால் அருளாது ஒளிவதோ, நான் உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ அருள் செய்யாமல் இருக்கிற. அம்மானே உன் அடியேற்கு, உன்னுடைய அடிமையை நீ இப்படி நடத்தலாமா? உன்னுடைய பெருமைக்கு இது சிறப்பு கிடையாது. உன்னுடைய பெருமைக்கு இது சிறப்பு கிடையாது. ஒரு நாட்டாமை வீட்டுனால அவருடைய உதவி கேட்டு ஒருத்தன் 4 நாளாக நின்னானா நாட்டாமையை திட்டுவானா, இவனை திட்டுவானா? அதே தான் இவர் சொல்கிறார், உன்னுடைய பெருமைக்கு இது நல்லா இல்லை அப்படிங்கிறார். உன்னுடைய பெருமைக்கு இது நல்லா இல்லைங்கிறார். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன், உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா எனையாழ்வாய், பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே உன் அடியேற்கே அப்படின்னு பாடுறார். பொருள் என்ன? வினைகள் என்னை வாட்டுது, என்னை காப்பாற்றுங்க, நான் தீவினை உடையவனாக இருக்கிறேன், முயன்றால் எனக்கு பயன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், உழைத்தால் உறுதி உண்டு நினைக்கிறேன். நீ உமையாள் அம்மையை ஏன் கொண்டு வந்தார்னா அம்மை மூலமாக அருள் கொடுக்கணும், அதுக்காக கேட்குறார். உமையாள் கணவா என்னை ஆழ்வா என்னை அடிமைகள், தப்பு செய்தால் நீ பொறுக்க வேண்டாமா? இன்னைக்கு பாடமே அப்படி தான் வந்திருக்கு. தப்பு செய்தால் நீ என்ன செய்யணும்? பொறுக்கணும். இப்போ நீ பிறைசேர் சடையாய், சந்திரனை சடையில் வைத்த முறையோ என்று, நீ எனக்கு அருள் செய்யாதது முறையோ என்று ஓலமிட்டு, அழைத்தாலும் நீ அருள் செய்யாமல் இருக்கலாமா? உன்னுடைய பெருமைக்கு இது என்ன கிடையாது? சிறப்பு கிடையாது என்று பாடுவது பகுதி. இந்த அளவில் நிறைவு செய்வோம். நிறைவு பண்ணிடலாம்ல டீச்சர்? வாழ்த்து சொல்லி நிறைவு பண்ணிடலாம். நம்முடைய கார்த்திகை விழா என்ற நிகழ்ச்சி வர்ற என்ன கிழமை? 16ஆம் தேதி. என்ன கிழமை அன்றைக்கு? நம்முடைய இசை மாணவர்கள் பாடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நம்ம இசை மாணவர்கள் தான் பாடுறாங்க. ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்து குரூப்பில் போட்டு விடுங்க. யாராவது ஒருத்தர் ஃப்ளக்ஸை எடுத்து குரூப்பில் போட்டு விடுங்க. இசை மாணவர்கள் பாடுறது அதில் போட்டிருக்கிறாங்க. நீங்களாம் வந்துடுங்க, எல்லாருமே சரியாக வந்துடுங்க. நம்ம 5:30 மணிக்கு இங்கே இருக்கணும். 7 மணி வரைக்கும் குழந்தைகள் நிகழ்ச்சி. அது பிறகு இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அட்டன் பண்ணிட்டு மெதுவாக போகலாம். நம்ம எல்லோரும் இங்கே இருக்கணும், மறந்துடுற. தமிழரசி வந்துடுங்க, சரியா என்று சொல்லி நிறைவு செய்வோம். வான்மிகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அருள்திரு மாரியம்மன் திருவடிகளை போற்றி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்வோம். திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமே பணிகொடும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் வழி எழுந்த நாளை பணிநோக்கி செல்வோம். சிவாய சிவாய்.